வெல்கம் டு விகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட மந்த்லி அசஸ்மெண்ட் டாப்பிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். இதில் ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சருக்கு எது கரெக்டாக வருமோ அதோட நேம் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இது கிங், எலஃபண்ட், மோன், கியூப், சேர், ஃபிஷ். அடுத்து ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். திஸ் இஸ் கலா, ஷீ இஸ் டான்ஸிங். இங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குல்ல, அந்த பொண்ணை வச்சு நம்ம ஷேட் பண்ணணும். வந்து வி லைக் கேரட்ஸ், தே ஆர் கிரன்ச்சி. இங்கே யார் கேரட் வச்சுருக்கா, இவங்க கேரட் வச்சுருக்காங்க, அதனால் இதை ஷேட் பண்ணுறோம். அடுத்து திஸ் இஸ் எ பீ ஹைவ், இட் இஸ் ஆன் த பிரான்ச். இங்கே பீ ஹைவ்ங்கிறது தேனீக்கள்லாம் இருக்குல்ல, அந்த கூடு, அதனால் இதை ஷேட் பண்ணுறோம். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த ட்ரீ. இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது, அதில் எது இதுக்கு வருமோ அதை சேவ் பண்ணணும். அடுத்து ஓகேவா. வி கேன் ஸ்விங் ஆன் இட்ஸ் ரோட்ஸ், பேனியன் ட்ரீ. எதில் நம்ம ஊஞ்சலாடலாம், பேனியன் ட்ரீ. அடுத்து இட் கிவ்ஸ் பிட்டர் ஃப்ரூட்ஸ். நமக்கு எது வந்து கசப்பான பழங்களை தரும்னா நீம் ட்ரீ. வேப்ப மரத்தோட பழம் தான் பழம் கூட கசக்கும். அடுத்து இட் இஸ் டால் உயரமாக இருக்கிறது இது கோகோனட் ட்ரீ. இட் கிவ்ஸ் அஸ் சோர் ஃப்ரூட்ஸ். புளிப்பான பழங்களை தரது எதுனா டேமரைன். புளி வந்து நமக்கு டேமரைன் எப்பவுமே புளிப்பாக இருக்கும், அதனால் அதை அதுக்கிறோம். அடுத்து இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் பிக் அண்ட் ஸ்வீட். எந்த மரத்தோட ஃப்ரூட்ஸ் வந்து பிக்காகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. அடுத்து இட் கிவ்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். இங்கே வெறும் ஆப்ஷனோட சேர்த்து ஸ்வீட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் தான். பிக் அண்ட் ஸ்வீட்டுன்னு கொடுத்தனால ஜாக் ஃப்ரூட் எழுதுகிறோம், வெறும் ஸ்வீட் கொடுத்தனால மேங்கோ எழுதுகிறோம். ரீட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸை அதுக்கு நேராக கரெக்டாக எழுதணும். இப்போ ஆஷா கெப்ட் த பிக்சர் கொடுத்துருக்காங்க, டார்ச் ஆன் த பெஞ்ச். ஷி கேவ் ஃபுட் டு த ஃபிஷ்ஷஸ் இன் த டேங்க். ஹர் ரிங் ஃபில் இன்சைட் த டேங்க். ஷி டுக்ஸ் இட் யூஸிங் டாங்ஸ். இது பேர் என்ன, டாங்ஸ். ஷி ஓர் இட் ஆன் ஹர் ஃபிங்கர். அடுத்து ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்சஸ். இங்கே என்ன எழுதி சாப்பிட்றாங்கன்னா பாம் கேண்டி, இட் இஸ் ஸ்வீட். பாம் கேண்டி தான் மூணுலேயும் கொடுத்துருக்காங்க, இது சில்லி கிடையாது, இது சில்லின்னு கொடுத்தது கிடையாது, பாம் கேண்டி தான், ஆனால் இது ஸ்வீட்டாக இருக்குங்கனால இந்த சென்டென்ஸ் கரெக்டு. அடுத்து ஷீ லைக்ஸ் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஷீ வாட்டர்ஸ் இட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து டெய்ஸி ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 2 ஜாஸ்மின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் தான், அதை அவள் என்ன பண்ணுறா, கட் பண்ணல, தண்ணி ஊற்றுறதுனால ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் வாட்டர் சீட் அதை ஷேட் பண்ணிருக்கோம். ஓகேவா. 3 சென்டென்ஸுமே படித்து பார்த்து எது கரெக்டாக வரும் அதை அடுத்து. திஸ் இஸ் எ மிக்கி, இட் இஸ் ரேட், இட் லிவ்ஸ் ஆன் அ ஹோல். ரேட் எங்கே இருக்கும், ஹோலில் இருக்கும். ஓகேவா. இங்கே கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டை. இதுவும் 3மே மிக்கி தான். அடுத்து இது 2மே ரேட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்டென்ஸை படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டைலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பிக் தான் ஸ்டைலில் இருக்கும், அதனால் இது வந்து ராங். இது வந்து ஹோலில் தான் இருக்கும், ஒரு பொந்து மாதிரி இருக்குல்ல, அதனால் இதுதான், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் கொஷின் ஃபார் த சென்டென்ஸ். ஷி ஹேஸ் எ லெமன் அப்படின்னா என்ன கொஷின் கேட்டால் அது சொல்லுவாங்கன்னா வாட் டஸ் ஷி ஹேவ், அந்த கொஷின் கேட்டால் தான் இந்த ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்து த ஹார்ஸ் லிவ்ஸ் இன் எ ஸ்டேபிள். வேர் டஸ் த ஹார்ஸ் லிவ். அடுத்து ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ். வாட் டு யூ லைக் டு டூ அப்படின்னா தான் ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ் வரும். ஓகேவா. அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன். இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா. 3 இங்கே 3 என்ன இருக்குது, கிராஸில் வீல்ஸ் இருக்குது, அதனால் there are 3 wheels on the grass. அடுத்து த டேஷ் ஸ்விம்ஸ் இன் த பாண்ட். இந்த பாண்டில் என்ன ஸ்விம் பண்ணுது, ஃபிஷ். த ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் த பாண்ட். ஏ டேஷ் அண்ட் ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ. அண்ட் ட்ரீ கண்டியில் என்ன இருக்குது, டக்கும் ஹார்ஸும் இருக்குது. டக்கும் அந்த மியூல்னு சொல்லிக்கலாம். A duck and a mule stand under the tree. Write 2 sentences about the tree. இது வந்து கோகோனட் ட்ரீ, அப்போ திஸ் இஸ் எ கோகோனட் ட்ரீ, இட் இஸ் டால். அடுத்து இது என்னது, பேனியன் ட்ரீ, அப்போ திஸ் இஸ் எ பேனியன் ட்ரீ, இட் இஸ் பிக். நம்ம இல்லை ஐ ஸ்விங் இட் ஆன் இட்ஸ் ரூட்ஸ் அப்படி கூட எழுதிக்கலாம், நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம், இட் இஸ் பிக். அடுத்து திஸ் இஸ் எ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இட் ஹேஸ் மெனி ஃப்ரூட்ஸ். ஓகே. அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜை படித்து இந்த இது கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஹவு டிட் கலா கோ ஃபார் எ ட்ரிப்பு. இதில் பார்த்தா கலா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேர் வென்ட் எ ட்ரிப் பை ட்ரெயினில் போயிருக்காங்க, அதனால் கலா வென்ட் பை ட்ரெயின். ஷேட் த ட்ரீ மென்ஷன்ட் இன் த பேசேஜ். இதில் என்ன ட்ரீயை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மேங்கோ ட்ரீ, நல்லா மேங்கோ. அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. எ பேரட் சேட் நியர் எ நீம் ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பேரட்டில் பீகாக்கு தான் உட்காந்துருக்கு, அதனால் எ பீகாக் சேட் நியர் எ நீம் ட்ரீ அப்படின்னு எழுதணும். அடுத்து சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். த ஒயிட் டக்ஸ் ஸ்வாம் இன் எ பாண்ட். இதுதான். த பிக்ஸ் வேர் இன் எ பென் கிடையாது, ஸ்டைலில் இருக்கணும், அதுவும் தப்பு. அடுத்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னா
பியூட்டிஃபுல் கார்டனை தான் பார்த்தாங்க, பார்க்கலாம். அதனால் எதுவும் தப்பு. த மங்கி ஏட் ஏ மேங்கோ, மேங்கோவை எது சாப்பிட்டுச்சுன்னா பேரட் தான் சாப்பிட்டுச்சு, அதனால் இதுவும் ராங். இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ், அதனால் இதை ஷேட் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. மெனிக்கு ஆப்போசிட் ஃபியூ. தேங்க்யூ.